Okay, in this video we are going to see about scheduling of transactions. Okay, first நம்ம transaction என்னன்னு define பண்ணிக்கலாம். The transaction is a set of highly logically related operation. It contains a group of tasks. Already பார்த்த மாதிரி ஒரு transaction இப்போ from ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நான் அமௌண்ட் மாற்ற போகிறேன்னா that is called a transaction. அதுக்குள்ளே வந்துட்டு செலக்ட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் இருக்கும். அதை வந்து ஒரு டோட்டலாக தான் வந்துட்டு நம்ம ஒரு transaction அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது there should be a order or there should be a schedule எது ஃபர்ஸ்ட் நடக்கணும் எது செகண்ட் நடக்கணும்ட்டு. ஏன் அப்படி இருக்குன்னா ஒரு டேட்டா பேஸில் ஒரு நேரத்தில் ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும். ஒரு ஆப்ரேஷனா ஒரு டிரான்சாக்ஷன் கிடையாது. ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ளே இருக்க இந்த செலக்ட் அப்டேட் இருக்கு இல்லையா, ஒரு டேட்டா பேஸில் அது ஒன்று தான் ஒரு நேரத்தில் பண்ண முடியும். ஒரு நேரத்தில் ஒன்றா செலக்ட் பண்ணணும் இல்லை அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போது மல்டிபிள் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா we should give an order, இது ஃபர்ஸ்ட் நடக்கணும் இது செகண்ட் நடக்கணும். அதுக்கு தான் வந்துட்டு we use scheduling. In SQL, schedules refer to sequence of operations like reading, writing, or committing transaction executed by transactions in a database management system. Scheduling is important in the context of concurrent transaction. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு மூணு கன்கரண்டான டிரான்சாக்ஷன், ரெண்டு மூணு ஒரே நேரத்தில் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதுன்னா இந்த கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவாய்ட் எப்படி சொல்கிறது, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டினை பண்ணாமல் ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பாக we have to schedule the tasks. ஷெடியூல்ஸ் ஜஸ்ட் லைக் நம்ம எப்படி டாஸ்க் ஷெடியூல் பண்ணுறோம் இல்லையா, இந்த டாஸ்க் முடிக்கணும், இந்த டாஸ்க் அடுத்து முடிச்சு இதை முடிச்சுட்டு அடுத்துட்டு, that is called scheduling. When multiple transactions are running concurrently, then a sequence is needed in which the operations are to be performed because at a time only one operation can be performed on the database. This sequence of operation is known as schedule and this process is known as scheduling. Yes, already said, ஒரு டேட்டாபேஸில் ஒரு டைமில் ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும், அதுக்காக we have to schedule. When multiple transactions execute simultaneously in an unmanageable manner, then it might lead to several problems which are known as concurrency problem. Yeah, இப்போது ஒரு டேட்டாவை ரெண்டு மூணு எக்ஸ்ன்ற ஒரு பேலன்ஸை ரெண்டு மூணு டிரான்சாக்ஷன் ஒன்றா இது பண்ணு அக்சஸ் பண்ணுச்சுன்னா தேர் கேன் பி சம் கன்சிஸ்டன்சி ப்ராப்ளம்ஸ், சாரி கன்கரன்சி ப்ராப்ளம்ஸ், ரைட். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும்னா வி ஹாவ் டு ஷெட்யூல் த டாஸ்க். இது முடிச்சதுக்கப்புறம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் டு ஷெட்யூல். ஓகே, இப்போது இந்த ஷெட்யூலில் வி ஹாவ் சம் டைப்ஸ். த ஃபர்ஸ்ட் டைப் இஸ் சீரியல் ஷெட்யூல். எங்கே types of schedule we have three types: serial, non-serial, serializable. ஆக்சுவலாக அந்த சீரியலைசபிள்மே நான் சீரியல் ஷெடியூல்குள்ளே தான் வரும். அது எப்படின்றது நம்ம அடுத்த சீரியலைசபிலிட்டி பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ சீரியல் அண்ட் நான் சீரியல் பற்றி பார்ப்போம். ஓகே, as the name says, all the transactions are executed serially after one another. In serial schedule, a transaction does not start until the currently running transaction finishes execution. This type of execution of the transaction is also known as நான்-இன்டர்லீவ்ட் எக்ஸிக்யூஷன். யா, சீரியல் ஷெடியூலில் ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனே ரன் ஆக ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் வி ஹாவ் ரீட் ஆப்ரேஷன், ரைட் ஆப்ரேஷன் அண்ட் திருப்பி ரீட் பி ஆப்ரேஷன், ரைட் பி ஆப்ரேஷன், கமிட் பண்ணிட்டோம். இந்த கமிட் பண்ணிடுச்சுன்னா இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ எப்போ அந்த டிரான்சாக்ஷன் 1 முடிஞ்சிருக்கோ அதுக்கப்புறமா தான் டிரான்சாக்ஷன் 2 ஸ்டார்ட் ஆயிருக்கு. திஸ் இஸ் கால்ட் அ சீரியல் ஷெடியூல். Serial schedules are always recoverable, cascade, strict and consistent. A serial schedule always gives the correct result. ஏன்னா ஒவ்வொரு சீரியல் ஷெடியூல் என்ன, நம்ம இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி கமிட் பண்ணிட்டனால இட் வில் பி ஆல்வேஸ் பி கன்சிஸ்டன்ட். இது முடிஞ்சு இது ஃபெயில் ஆனால் கூட இந்த டிரான்சாக்ஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதுதான் அதை வி கேன் டெஃபினெட்லி சே இட்னா சீரியல் ஷெடியூல். தட்ஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் அ சீரியல் ஷெடியூல். அண்ட் இதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட், இஃப் n equal to number of transaction, then a number of serial schedules possible is equal to n factorial. இது வந்து ஒரு பெர்முட்டேஷன் தான். இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை எப்படியெல்லாம் ஷெடியூல் பண்ணலாம், 1 இல்லைனா 1க்கு அப்புறம் 2 இல்லைனா 2க்கு அப்புறம் 1, ரெண்டு விதமாக ஷெடியூல் பண்ணலாம். அது எப்படி கிடச்சிதுன்னா 2 ஃபேக்டோரியல். இப்போ 3 இருக்குன்னு வச்சுப்போமே, 1 2 3, 1 3 2, 2 3 1, அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் போடலாம் இல்லையா, பெர்முட்டேஷன்ஸ். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எத்தனை டிரான்சாக்ஷன் இருக்குதோ அதுக்கு ஒரு ஃபேக்டோரியல் போட்டோம்னா அத்தனை ஷெட்யூல்ஸ் பாசிபிள் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணி பண்ணலாம் சீரியல் ஷெட்யூலில். தேட் இஸ் அ சீரியல் ஷெட்யூல். இப்போது நான் சீரியல் ஷெட்யூல்னா என்னென்னு பார்ப்போம். இன் அ நான் சீரியல் ஷெட்யூல் மல்டிபிள் டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் கன்கரண்ட்லி ஆர் சைமல்டேனியஸ்லி, அன்லைக் தி சீரியல் ஷெட்யூல் வேர் ஒன் டிரான்சாக்ஷன் மஸ்ட் வெயிட் ஃபார் அனதர் டு கம்ப்ளீட் all its operation. In the non-serial schedule, the other transaction proceeds with the completion of the previous transaction. Yes, without completion. Okay, இப்போது நம்ம அங்கே பார்த்த வந்து ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சால் தானே அடுத்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சு. பட் இங்கே பாருங்களேன், டிரான்சாக்ஷன் 1 ரீட் 1 ஆஃப் ஏ, ரைட் 1 ஆஃப் ஏ முடிஞ்சோடனே கன்கரண்ட்டாக இது இன்னும் நம்ம கமிட்டே பண்ணல டிரான்சாக்ஷன் 1, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரீட் 2 ஆஃப் ஏ அண்ட் W2 ஆஃப் ஏ நடக்குது டிரான்சாக்ஷன் 2 ஓடுது.
இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் டிரான்சாக்ஷன் ஒன்னோட R1B அண்ட் W1B நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக டிரான்சாக்ஷன் T2ஓட R2B அண்ட் W2B நடந்துட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நம்ம அப்படியே சொன்னோமே லைக் ஒரு டேட்டாபேஸில் ஒரு ஆப்ரேஷன் தான் ஒரு டைமில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே எப்படி கன்கரண்ட்டாக நடக்குதுன்னு கேட்கலாம். நல்லா கவனிக்கணும். ஆப்ரேஷன் தான் வந்துட்டு ஒரு நேரத்தில் பண்ண முடியும், டிரான்சாக்ஷன் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த நல்லா கவனிங்களேன், R1A நடக்கும்போது அதே டைமில் இங்கே R2A நடக்கலை. ஏன்னா R1Aங்கிறது ரீட் ஆப்ரேஷன். ரீட் அண்ட் ரைட்டு தான் வந்துட்டு ஒரு நேரத்தில் ஒன்று பண்ண முடியுமே தவிர டிரான்சாக்ஷன் நம்ம சைமல்டேனியஸாக பண்ண முடியும். ரீட் பண்ணும்போது அதே இதை இன்னொரு ரீட் பண்ணல, டபிள்யூ பண்ணும்போது அதே இதை டபிள்யூ பண்ணல. ஆனால் இந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த டிரான்சாக்ஷன் அதோட ரீட் அண்ட் ரைட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கு. திஸ் இஸ் கால்ட் நான் சீரியல் ஷெட்யூல். ரெண்டும் கான்ஃப்ளிக்ட் ஆகாமல் இது நடக்கும்போது இதுவும் நடக்குது. பட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஒன்று தான் நடக்குது. ஓன்லி இஃப் ரீட்னா ரீடு, ரைட்னா ரைட், தட் இஸ் கால்ட் நான் சீரியல் ஷெட்யூல். ஆல் த டிரான்சாக்ஷன் ஆப்ரேஷன்ஸ் ஆர் இன்டர்லீவ்ட் ஆர் மிக்ஸ்டு வித் ஈச் அதர். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்லீவ்ட் அப்படின்னா இங்கே நடுவில் இருந்து இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை லீவ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டோட டிரான்சாக்ஷன் நடக்குது. இது வந்துட்டு இன்டர் லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா நல்லா கவனிங்க, R1 W1 இது இன்னும் கமிட்டே பண்ணல. R1B W1B நடக்கிறதுக்கு முன்னாடியே இது லீவ் ஆகிட்டு டிரான்சாக்ஷன் 2ஓட R2A அண்ட் W2A நடந்துட்டுருக்கு. பட் இந்த கேஸ் ஆஃப் சீரியல் ஷெட்யூல் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி நடக்காது. நான் இன்டர்லீவ்டுன்னு சொல்லுவாங்க சீரியல் ஷெட்யூல். ஏன்னா R1 ஆஃப் A நடந்து W1 முடிஞ்சு WA முடிஞ்சு RB முடிஞ்சு WB முடிஞ்சு கமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது இன்டர்லீவே ஆகலை பார்த்தீங்களா. நான் இன்டர்லீவ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிரான்சாக்ஷன்ஸ் டூ ஸ்டார்ட் ஆகுது. திஸ் இஸ் இந்த கேஸ் ஆஃப் சீரியல் ஷெட்யூல். நான் சீரியலில் பார்த்தீங்கன்னா இது இன்டர்லீவ் ஆகி இந்த பக்கம் வந்து இது நடந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தால் நீங்கள் திருப்பி பாருங்கள், இட் வில் பி டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்டபிள். திஸ் இஸ் இன் த கேஸ் ஆஃப் நான் சீரியல் ஷெட்யூல். இப்போ சீரியலைசபிள் ஷெட்யூல் அப்படின்னா the serializability of schedules is used to find non-serial schedules that allow the transaction to execute concurrently without interfering with one another. It identifies which schedules are correct when executions of transaction have interleaving of their operations. A non-serial schedule is serializable if its result is equal to the result of its transaction executed serially. இப்போ நான் சீரியல் ஷெட்யூல்லையே அதை சீரியல் ஷெட்யூலாக மாற்ற முடிஞ்சால் தட் இஸ் கால்ட் சீரியலைசபிள் ஷெட்யூல். கவனிச்சிங்கன்னா இப்போது நான் இதை வந்து சீரியலாக பண்ணுறேன்னு வச்சுப்போம். R1A முடிஞ்சு W1A முடிஞ்சு R1B முடிஞ்சு W1B முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நான் R2A W2A ஸ்டார்ட் பண்ணுறேன். சீரியல் மாதிரி நடத்தும் போதும் ரெண்டுக்கும் சேம் ரிசல்ட் தான் வருது அப்படின்னா இட் கேன் பி சீரியலைஸ்ட். இதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் சீரியலைசபிலிட்டி படிக்கும்போது டீப்பாக பார்த்துக்கலாம். இதுதான் என்னென்னா நான் சீரியலாக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் சீரியலாக பண்ணும்போதும் அது சேமாக தான் ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அ சீரியலைசபிள் ஷெட்யூல். எஸ், அதுதான் வந்துட்டு சீரியலைசபிலிட்டி சொல்லுவோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் அதை பார்த்துக்கலாம். திஸ் இஸ் இட் வித் ஷெட்யூல்ஸ். இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி பி அண்டர்ஸ்டாண்டபிள். யா, வில் see in the next topic.